கர்த்தருக்கு மகிமை. இந்த கால வேளையில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாருங்கள், யாக்கோபின் அண்ணன் ஏசா சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபை சந்திக்கிறார். அந்த சந்திப்பை குறித்து யாக்கோபு மிகவும் பயந்து கொண்டிருக்கிறார். அது நிமித்தம் முந்தின நாள் இரவு வேளையில் தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் யாப்போக்கு நதிக்கு அப்புறப்படுத்தி தன்னந்தனிமையாக விழித்திருந்து போராடி ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அடுத்த நாள் கால வேளையிலே அண்ணன் தம்பி 2 பேரும் சந்திக்கிறார்கள். சந்திக்கிற வேளையில அவர்களுக்குள்ளே அண்ணனை குறித்திருந்த பயம் மாறிவிட்டது. அண்ணன் தம்பியை கட்டி கொண்டு அவர்கள் ஒருவர் முத்தம் செய்தார்கள். இருவரும் அழுதார்கள். அண்ணன் தம்பியை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து படிக்கிற வேளையில அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்று கேட்கிறார். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்று சொல்கிறார். உன்னோடு இருக்கிற இவர்கள் யார்? நாம் வாழ்வில் நம்மோடு கூட இருக்கிறவர்களை இவர்கள் என்று சொல்வோம். நம்மோடு இல்லாதவர்கள் வெளியே எங்கேயா இருக்கிறவர்களை அவர்கள் என்று சொல்வோம். சிறியவர்களை சிறியவர்கள் என்றும் பெரியவர்களை பெரியவர்கள் என்று சொல்வோம். இதுபோல இவர்கள் யார் என்று கேட்கிறான் ஏசா. தம்பியிடம் கேட்கிறான், இவர்கள் யார்? அப்பொழுது யாக்கோபு ஒரு நல்ல பதிலை சொல்கிறதை நாம் கேட்டோம். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்று சொல்கிறான். தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. பாருங்கள், யாக்கோபு சொல்றார், these are the children that God gave me. இவர்கள் ஆண்டவர் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கிறது ஆண்டவர். யாக்கோபு தாய்மாமன் வீட்டுக்கு போய் அவருடைய திருமணத்தை முன்னிட்டு முதலாவது 7 ஆண்டுகள் மாமனாருக்கு வேலை செய்கிறார். திரும்பவும் 7 ஆண்டுகள் வேலை செய்து லேயாளையும் ராகேலையும் திருமணம் பண்ணிக்கொள்கிறார். முற்காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 2 மனைவிகளை திருமணம் செய்வது தவறு இல்லை என்றிருந்தது. மோசே நியாய பிரமாணத்துக்கு பிறகு ஒருவனுக்கு ஒரு மனைவி என்பதுதான் பிரமாணமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டிலும் ஒருவருக்கு ஒரு மனைவிதான். அதற்கு மேலாக யாராவது திருமணம் பண்ணினால் அதை தேவன் அங்கீகரிப்பதில்லை. அதை குறித்து ஆண்டவர் கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார். அது தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அதுதான் தவறு, அதுதான் பாவம், அதுதான் விபசாரம், அதுதான் வேசித்தனம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே யாக்கோவுக்கு ஆண்டவர் அருளின பிள்ளைகள். அவருக்கு தெரியாது இல்லையா? கல்யாணம் ஆவதற்கு முன்னாலே தம்பியை சந்தித்தவர். இப்பொழுது கல்யாணம் ஆகி நிறைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் யார்? தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்று சொல்கிறார். நம்ம எடுத்து வளர்க்கிற பிள்ளைகளை என் பிள்ளைகள்னு சொல்ல முடியாது. நான் எடுத்து வளர்க்கிறேன் என்று சொல்லலாம். அநாத பிள்ளைகள் என்று சொல்லலாம், தவறில்லை. நமக்கு பிறந்த பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகள் என்று நாம் முறைப்படி சொல்லலாம், அது சரி. ஆனால் யாக்கோபு முறைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டு தான் திருமணம் பண்ணியிருக்கிறார். அவராக ஷார்ட்கட் ரூட்டில் அவர் போயிடல. அவராவிட்டால் அவர் வித்தியாசமான ஒரு முறையில் கல்யாணம் பண்ணவும் இல்லை, பிள்ளைகளை பெறவும் இல்லை. அந்த காலத்தில் முறைப்படி ஒழுங்குபடி தான் அநேகர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் முறை, அதுதான் உண்மை, அதுதான் தேவன் அங்கீகரிக்கிறார். கரெக்ட். இப்போ இங்கே ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்கிறார். நம்முடைய குடும்பங்களில் நாம் முறைப்படி கல்யாணம் பண்ணி நமக்கு பிறந்த பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லலாம். முறைகேடாக நெறிகட்டு தவறான ஒரு விதமாக போய் பிள்ளை பிறந்த ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் சொல்லக்கூடாது. அது தப்பு. ஆண்டவருடைய பார்வையில் குற்றமாக இருக்கும். அந்த பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் சொல்லக்கூடாது. அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார், ஆண்டவர் ஒத்துக்கொள்ள மாட்டார், அதை சமுதாயம் ஒத்துக்கொள்ளாது. உங்களுக்கு இப்போ எப்படி புதுசாக பிள்ளை பிறந்திருக்கு? நீங்கள் முன்னாலே கல்யாணமாகி உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்கல்ல, இது யாரு? இது 2வது கிடச்சிருக்கு பிள்ளைங்க.
ரெண்டாவது கிடச்சிருக்கு. அது இப்படி, அது எந்த இலக்கணத்தில் சேர்ந்தது? அது அணி இலக்கணமா ஆப்பு இலக்கணமா? அது பூதலிங்க இலக்கணம். பூதலிங்க இலக்கணம்னு ஒன்று உண்டு. அந்த இலக்கணத்தில் நம்ம போகக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தராய் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளைகளை அவருக்கென்று வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லலாம். சரி, சபைக்கு வருகிறாங்களே அவங்க எல்லாம் யாருக்கு பிள்ளைங்க? ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுத்தவர்கள். இவர்கள் யார் என்று கேட்டால் எங்களுக்கு தெரியாது, இவங்க யாருன்னு தெரியாது, அப்படி சொல்வது தவறு. உங்களை பார்த்து யாராவது கேட்டால் இவர்கள் யார் என்று, உங்களோட ஆராதிக்கிறவர்களை பார்த்து கேட்டால் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். என்னிடத்தில் யாராவது உங்களை குறித்து கேட்டால் இவர்கள் இந்த சபைக்கென்று தேவன் கொடுத்த பிள்ளைகள் என்று தான் நான் சொல்வேன். பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார், சனியங்கள்னு சொல்லக்கூடாது. இந்த பிள்ளைங்களெல்லாம் பிள்ளைங்கள்னு தான் சொல்லணும். அதை வித்தியாசப்படுத்தி கொச்சப்படுத்தி அவதூறாக பேசுவது கர்த்தருடைய பார்வையில் பெரிய குற்றமாக இருக்கும். நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்த்து நாம் ஆதாயம் பண்ண தேவன் நம்மிடத்தில் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அதை நாம் முறைப்படி நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவருக்காக நீங்கள் வளர்க்க வேண்டும். ஒழுங்கினமாக வளர்க்காதுங்க, ஒழுங்காக பக்தியாக வளர்த்து கொண்டு வாருங்க. அப்போ தான் பிந்தின காலத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மனவேதனை, மன உளைச்சல் வராது. சீர்கேடாக ஒழுக்கக்கேடாக ஒழுங்கினமாக நீங்கள் இப்போ வளர்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் மதிக்காது, உங்கள் பேச்சை கேட்காது, உங்களை உதறி தள்ளிவிடுவார்கள். பின்னால் நீங்கள் வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். உங்களையே அவங்க விற்று போடுவாங்க. சாட்சி இழந்து போயும் நீங்கள் பின்னால் அழுது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சிறு பிள்ளை பருவத்திலே கர்த்தருக்கு ஏற்ற பயத்தில் உங்கள் பிள்ளைகளையே வளர்த்து கொண்டு வாருங்கள். யாக்கோபு இப்பொழுது சொன்னது கரெக்ட். அதே போல யாக்கோபு வயதான காலத்தில் எகிப்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைமை ஏற்பட்டது. கானான் தேசம் முழுவதிலும் பஞ்சம். எகிப்திலே தானியம் ஏராளமாக இருக்கிறது. அங்கே எகிப்திலே அதிபதியாக இருக்கிறது யாக்கோபுடைய மகன் யோசேப்பு. இதை யாக்கோபுடைய மற்ற மகன்கள் மூலம் அறிந்து கொண்டார். யோசேப்பு தன்னுடைய தகப்பன் எகிப்துக்கு வரும்படியாக வண்டி அனுப்பி வைத்திருக்கிறார், தின்பண்டங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அது நிமித்தம் ஆண்டவருடைய அனுமதியின் பேரில் யாக்கோபு எகிப்துக்கு போகிறார். அங்கே யோசேப்பு இருக்கிறார். யோசேப்பு யாக்கோபு சந்திக்கிறார்கள். தகப்பனுடைய கழுத்தை கட்டி முத்தம் செய்து யோசேப்பு அழுகிறான். யாக்கோபு சொல்கிறார், இப்பொழுது எனக்கு மரணம் வரட்டும், நீ உயிரோடு இருக்கிறாயே என்று சொல்லி ஆனந்த சந்தோஷம் அடைகிறார் யாக்கோபு. அதற்கு பிறகு யோசேப்பின் பிள்ளைகளை பார்த்து இவர்கள் யார் என்று யாக்கோபு கேட்கிறார். அதை குறித்து ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் இருக்கிறது. Then Israel saw Joseph's sons. Israel said, "Who are these boys?" Joseph said to his father, "These are my sons. These are the boys God gave me." இவர்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் என்று தகப்பனிடத்திலே மகன் யோசேப்பு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு திருமணம் ஒழுங்குபடுத்தப்பட்ட திருமணம். யோசேப்பு ஒழுங்கீனமாக ஒரு திருமணத்தை பண்ணிவிடவில்லை. யோசேப்புக்கு பொண்ணு பார்த்து ஒழுங்குபடுத்தினது யாருன்னா எகிப்தின் ராஜா பார்வோன் ஆஸ்நாத் என்ற பெண்ணை யோசேப்புக்கு கொடுத்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி முறையாக திருமணமாகி பிள்ளைகள் பிறக்கிறதை இங்கே யோசேப்பு சொல்லுகிறார். பார்த்தீங்களா? 48ஆம் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றார். தேவன் எனக்கு அருளின குமாரர். இவர்கள் யார்? அவரவருடைய பிள்ளைகளை குறித்து கேட்கிறவர்கள் இவர்கள் யார்? இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று தகப்பன் தாய் சொல்லலாம். தேவன் கொடுத்த பிள்ளைகள். நீங்கள் ஒழுக்கக்கேடா ஒழுங்கீனமாக வேசித்தனத்தில் பிறந்த பிள்ளைகளானா இவர்கள் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்வது முற்றிலும் தவறு, முற்றிலும் குற்றம். தேவன் அதை ஒரு நாள் ஒத்துக்கொள்ள மாட்டார். நீங்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் சரி. யோசேப்புக்கு அப்பா கானான் தேசத்தில் இருக்கிறார், இவர் எகிப்திலே வாழ்கிறார். அண்ணன் தம்பி கூட யாரும் இல்லை. எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டவர்.
ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு இஷ்டம் போல ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அவருக்கு விருப்பமான ஒரு பொண்ணை பண்ணியிருக்கலாம். அவருக்கு அப்பாட்ட பெர்மிஷன் கேட்க அப்பா பக்கத்தில் இல்லை, அம்மா ஏற்கனவே செத்து போயிட்டாங்க, அண்ணன் தம்பி யாரும் இல்லை, இஷ்டம் போல கல்யாணம் பண்ணலாம். நமக்கு கூட பண்ணலாம். நமக்கு கேட்கறது தட்டி கேட்க யாரும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களா. என்ன தட்டி கேட்கறதுக்கு இப்போ எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, எனக்கு மாமனாரும் இல்லை, எனக்கு மாமியாரும் இல்லை, எவன் என்ன கேட்க முடியும்? என் மச்சாமாரை என்ன பார்த்து கேட்க முடியுமா? ஏன் விருப்பம்தான். நான் ஒரு பொண்ணையும் கட்டுவேன், 2 பொண்ணையும் கட்டுவேன். ஆமாம், சமாரியா சரி எத்தனை அவரோட வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு தோணும் போல நான் எல்லாம் செய்வேன். நோ, யூ cannot be God's child then. அப்படி சொன்னால் உனக்கு பிள்ளைகள் பிறக்குமானால் அந்த பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் அம்மோன் புத்திரன், மோவாபு புத்திரன். நெறிகட்டு பிறக்கிற பிள்ளைகள் இந்த பூமியில் சபிக்கப்பட்டவர்கள். தேவனால் ஒழுங்குபடுத்தப்பட்டு தேவனுடைய முறைமையின்படி உங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற நமக்கு வழிமுறைகள், ஒழுங்குமுறைகள், நெறிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தாண்டிட்டா you cannot receive God's blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அவர்கள் சாபத்தின் மக்களாக இருப்பார்கள். 10 தலைமுறைக்கு அம்மோன் புத்திர, மோவா புத்திர தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரக்கூடாது. அப்படி ஆண்டவர் ஒரு தடையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இவர்கள் யார்? நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்மோடு கூட இருக்கிறவர்களை குறித்து கேட்கிறவர்களில் நாம் என்ன பதில் சொல்லலாம்? இவர்கள் தேவன் எனக்கு அருளின பிள்ளைகள் என்று நாம் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை ஒழுங்குள்ளதாய், ஒழுக்கமுள்ளதாய், நெறி உள்ளதாக இருக்க வேண்டும். ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் ஆண்டவர் வைத்திருக்கிற வரமுறையையும் தாண்டிவிட்டால் ஆண்டவர் எனக்கு அருளின பிள்ளைகள் என்று நாம் சொல்லவே முடியாது. தேவன் அதை அங்கீகரிக்கப் போகிறதும் இல்லை. அடுத்தபடியாக பாருங்கள், எபிரேய நிருபத்துக்கு சென்றோம் என்றால் அங்கே ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்று சொல்கிறதை விட அங்கே எழுதப்பட்டிருக்கிற இவர்கள் யார் என்று அறிந்து கொள்வோம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் படித்துக் கொண்டால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். இவர்கள் யார் என்று படித்தீர்கள் என்றால் இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் 39ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள், விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் என்று இங்கே ஒரு கூட்டம் மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விரும்பினவர்கள். 35ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விரும்பினவர்கள், விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையில பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்ட வேளையில அதுல எல்லாம் விடுதலை பெறணும்னு அவங்க ஆசைப்படலையா? அவங்களுக்கு என்னதான் எதிர்பார்ப்பு இருந்திருக்குன்னா மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் முதலாம் உயிர்த்தெழுதல். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான். அவன் மேல 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் 1000 வருஷம் ஆண்டவரோடு ஆளுகை செய்வார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்வதுதான் மேன்மையான உயிர்த்தெழுதல். அதுக்கு பிறகு மருத்துவராகிய பெரியோரும் சிறியோரும் உயிரோடு எழும்பி நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். நியாயம் விசாரிக்கப்பட்டு ஆக்கினை தீர்ப்படைவார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விரும்பினவர்கள். இங்கே ஒரு கூட்டத்தை அவர்கள், இந்த கூட்டத்தை விடுதலை பெற இவர்கள் சம்மதிக்கவில்லையா? இவர்களுடைய எண்ணம் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும். அது நிமித்தம் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறி ஆட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இப்படி இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் இவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. இப்படி ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும் என்ற வாஞ்சையோடு வாழ்ந்தவர்கள் இவர்கள். உங்களுக்கு இப்படி ஒரு வாஞ்சை உருவாகிறதா? இந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்க, அதில் நம்ம பங்கடைன்னு ஒரு ஆசை இருக்கா? எப்படியாவது செத்து நம்ம மோட்சத்துக்கு போய் சேர்ந்தா போதும்
கடவுள் எப்படியாவது பரலோகத்துக்கு எங்கேயாவது ஒரு மூலையில் இடம் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கக்கூடாது. படிக்கிற ஒரு மாணவன் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் மெரிட்டில் பாஸ் ஆகணும்னு விரும்பணும். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அதில் நமக்கு நல்ல ஆதாயம் லாபம் கிடைக்கணும்னு தான் விரும்புவீங்க. ஏதோ கொஞ்சம் போல ஆதாயம் கிடைச்சா போதும், லாபம் கிடைச்சா போதும் அப்படி நினைக்க மாட்டீங்க. ஆண்டவரை பின்பற்றுகிற நமக்குள்ளே ஒரு வாஞ்சை உருவாக வேண்டும். அது என்ன? இந்த மேன்மையான உயிர்த்தலை நான் அடைய வேண்டும். இப்படி ஒரு கூட்டத்தார் வாழ்ந்திருக்கிறாங்களே, இவங்களை குறித்து நம்ம என்ன சொல்கிறோம்? இவர்கள் யார்? இவர்கள் வாழ்க்கையில பல பாதிப்புகளை அடைந்தவர்கள், நிந்திக்கப்பட்டவர்கள், கட்டப்பட்டவர்கள், காவலை அனுபவித்தவர்கள், பரீட்சை பார்க்கப்பட்டவர்கள், செம்மறியாட்டு தோள்கள் வெள்ளாட்டு தோள்களை போர்த்துக் கொண்டு திரிந்து குறைவை, உபத்திரவத்தை, துன்பத்தை அனுபவித்திருந்திருக்கிறார்கள். மேன்மையான உயிர்த்தெழலை அடைய வேண்டும் என்று விரும்பினவர்கள். இவர்கள் யார் என்றால் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படி ஒரு மேலான ஒரு கூட்டம் மக்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்படிப்பட்டவர்களை குறித்து உங்களுடைய எண்ணம் என்ன? நம்ம இவங்களை போல இருக்கணும்னு விரும்புறீங்களா? உங்களுக்கு எல்லாம் இவங்களை போல நம்ம நல்ல வசதியான வீட்டில், மாடி வீட்டில், சொந்தமான வீட்டில், ஃபேனோடு, ஏசியோடு, காரோடு இருக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு ஆசை வரும். இது போல உள்ளது ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. இதெல்லாம் யாரால முடியும்? மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். மேன்மையான உயிர்த்தெழுதலில் பங்கடையணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இவர்களைப் போல நானும் வாழ, நானும் உபத்திரவத்தை, துன்பத்தை, நிந்தையை, வேதனையை சகிக்க உமது பலனை தாரும், உமது கிருபையை தாரும் என்று கேட்க வேண்டும். எனக்கெல்லாம் ஒத்து வராதுன்னா இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலில் உங்களுக்கு பங்கு கிடைக்காது. இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலில் பங்கு கிடைக்குமானால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். 1000 வருஷ அரசாட்சியில் ஆண்டவரோடு நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய பாக்கியம். இவர்கள்தான் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். விசுவாச வாழ்வில் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க விரும்புகிறீங்களா? நம்ம பற்றி யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன? எனக்கு தான் மானம், மரியாதை, சூடு, சொரணம் எதுவுமே கிடையாது. மான மரியாதை, சூடு, சொரணம் யாருக்கு இருக்காதுன்னா மிருகத்துக்கு தான் இருக்காது. மனுஷனா பிறந்தவருக்கு மானம்னு ஒன்று இருக்கும், மரியாதைன்னு ஒன்று இருக்கும், சூடுன்னு ஒன்று இருக்கும், சொரணன்னு ஒன்று இருக்கும். சில வேளைகளில் குஷ்டரோகி கூட ஒரு சூடு சொரணம் இருக்காதான். சில இடங்களில் குஷ்டரோகம் ஆரம்பம் தென்பட்டால் ஊசி வச்சு குத்துனா கூட வலிக்காதான். வெந்நியை ஊற்றினா கூட ஒரு எஃபெக்டும் தெரியாதான், உணர்ச்சி இருக்காதான். அது எதுக்கு அடையாளம்னா குஷ்டரோகம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ஒரு எஃபெக்டும் இல்லாமல் இருக்குது உடம்புல. அதுதான் பயங்கரமான வியாதி. லெப்ரசி இஸ் கியூரபிள்னு சொல்கிறாங்க, குஷ்டரோகம் குணமாக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் குணமாகி மறுபடியும் கைகள் கால்கள் நம்ம போல இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆஸ்பத்திரியில் சும்மா எழுதி போடுறாங்க, ஒரு ஆறுதலுக்கு, ஒரு தேர்தலுக்கு. குஷ்டரோகம் என்பது கொடிய வியாதி. இதுபோல பாவ குஷ்டம் என்பது ரொம்ப மோசமான ஒரு வியாதி. நமக்கு இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலில் பங்கடைய துன்பமோ துக்கமோ தொல்லையோ வந்தாலும் பரவாயில்லை. இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நான் எப்படியாவது போகணும்னு எண்ணம் இல்லை, அப்படி அல்ல. ஆண்டவரோடு கூட ஆளுகையிலேயும் எனக்கு பங்கு வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. இவர்களை போல எனக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க. ஹல்லேலூயா. இவர்களை போல கார் வாங்கணும், இவர்களை போல ஆடம்பரமாக வாழணும், இந்த உலக மக்களை போல உடுக்கணும், அப்படியெல்லாம் ஆசை இல்லை. இந்த பரிசுத்தவான்களை போல, விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்களை போல நானும் இருக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் எப்படி? உங்களை குறித்த நிலைமை என்ன? உங்களுக்கு யாருக்காவது அப்படி ஒரு வாஞ்சை இருந்தால் உங்கள் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆழமான மேன்மையான ஒரு அனுபவம். அப்படியே நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், 1ஆம் கிளாஸ் போனோம். 1ஆம் கிளாஸில் போனால் ஆ இ ஈ உ சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷனில் போனால் ABCDEF அப்படின்னு ஆல்பபெட்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த பள்ளிக்கூடம் இது பிரைமரி ஸ்கூல் இல்லை, இது ஹைஸ்கூலும் இல்லை, ஹையர் செகண்டரி இல்லை, இது பல்கலைக்கழகம். இதில் சீஷர்கள் உருவாகுகிறார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு கூட்டம் மக்களை உங்களுக்கு சொல்கிறேன்ல, இவங்களை போல உங்களுக்கு இருக்கணும்னு எண்ணமே வரலையா?
இதெல்லாம் யாரால முடியுங்க? ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களால் முடியாது. உங்களால் முடியாதுனாலும் அப்படி ஒரு விருப்பம் இருந்தால் விருப்பத்தையும் செய்கையை நிறைவேற்றுகிற தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பலனை தருவார், உங்களுக்கு கிருபையை தருவார். அதற்கு பிறகு இன்னொரு கூட்ட மக்களை பற்றி யூதா அப்போஸ்தலன் எழுதுகிறார். யூதா நிருபம், அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, யூதா நிருபம். யூதா யாரு? இயேசு கிறிஸ்துவின் சீஷன். அதனாலதான் அங்க எழுதியிருக்கு அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னால் உள்ள நிருபம் பார்த்தீங்களா? அங்க 8ஆம் வசனத்திலே ஆரம்பிக்கிறது. அது என்ன? 8ஆம் வசனத்துக்கு நீங்க படிச்சீங்கன்னா அங்க இருக்கு, சொப்பனக்காரராகிய இவர்கள் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். சொப்பனக்காரராகி இவர்கள் என்று ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. people, these people are guided by dreams. சொப்பனத்தின் அடிப்படையில் வாழ்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். சொப்பனம் போல வாழ்றவங்க. அவங்களுக்கு உலகத்தின் ஒவ்வொரு நாள் வாழ்வும் சொப்பனம் போல இருக்கும். சிலர் டெய்லி தண்ணி அடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ராத்திரி எல்லாம் எப்படி இருக்கும்? சொப்பனம் போல இருக்கும். ஒரு தெளிவு இருக்காது, நோ கிளாரிட்டி, ஒரு தெளிவு இருக்காது. மனைவியை கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க. அடுத்த நாள் என்னங்க ராத்திரி என்ன போட்டு இப்படி கெட்ட வார்த்தை பேசுனீங்க, அடிச்சு அப்படியா ஒன்று அடிச்சனா, கெட்ட வார்த்தை பேசினா. இந்த குடிகாரனை போல சொப்பனக்காரன் சொல்லல, சொப்பனத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள், ஜாதகம், சோதிடம், இதுபோல உள்ள ஐதீகங்களை கடைபிடித்து வாழக்கூடியவர்கள். இவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குது? இவர்கள் யாரு? இவர்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறது சொப்பனக்காரர்கள். சொப்பனக்காரன்னா யோசேப்பு இல்லை, சொப்பனக்காரன் இல்லை இல்லை. யூதா நிருபத்தில் ஒரு கூட்டம் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா தன்னுடைய நிருபத்தில் ஒரு கூட்டம் மக்களை பற்றி எழுதுகிறார். இவர்கள், இவங்களுக்கு அடுத்த பின் விளைவை பற்றி எதுவும் யோசிக்க மாட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போறது, what is going to happen in the future, they never think about it. they are in a dreamland. அப்படி சொப்பன உலகம். இவங்க பகல்ல சொப்பனம் காணுவாங்க, இரவுல சொப்பனம் காணுவாங்க. இவங்க நினைக்கிறதெல்லாம் அது போல நடக்கணும்னு அதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, பிரயாசப்படுவாங்க, ஈடுபடுவாங்க. இவர்கள் சொப்பனக்காரர்கள். இவர்கள் சொப்பனக்காரர்கள். இங்கேயும் சில சொப்பனக்காரர்கள் இருக்கிறீர்களா? இந்த ஒரு கூட்டம் சொப்பனக்காரர்களை பற்றி யூதா குறிப்பிடுகிறார். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய ஜீவியத்தை கரைப்படுத்திக் கொள்கிறவர்கள். அப்படிதான் நான் பைபிளில் படிச்சிருக்கிறேன். இந்த சொப்பனக்காரர்கள் யாருன்னா, அவங்க நினைச்சதெல்லாம் நடத்துறவங்க. நான் என்னெல்லாம் அதாவது கற்பனை உலகத்தில் சொப்பனம் போல என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடத்துகிறவர்கள். அவங்க தான் இந்த சொப்பனக்காரர்கள். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, they make themselves dirty with sin. பாவம் செய்து தங்கள் ஜீவியத்தை கரைப்படுத்திக் கொள்கிறவர்கள். பாருங்க, நான் உங்களுக்கு முதலாவதே சொன்னேன், உங்களை மனதில் வைத்து இந்த செய்தியை நான் சொல்ல வரவில்லை. வெள்ளிக்கிழமை காலை உபவாச ஜபத்துக்கு புறப்படுகிற வேளையில் ஆண்டவர் இவர்கள் என்று ஒரு கூட்டத்தாரை குறித்து உங்களுக்கு சொல்ல சொன்னார். அதுதான் இப்ப சொல்லிட்டு நிற்கிறேன். இவர்கள் யார்? இவர்கள் சொப்பனத்தின்படி வாழ்கிறவர்கள், தங்களுடைய ஜீவியத்தை பாவம் செய்து கரைப்படுத்திக் கொள்கிறவர்கள், அழுக்காக்கிக் கொள்கிறவர்கள். அப்படி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. they make themselves dirty with sin. பாவத்தை செய்து தங்களை அழுக்காக்கிக் கொள்கிறார்கள். எப்போதும் அழுக்காக இருக்கணும்னு ஒரே ஒரு மிருகம் ரொம்பவே விரும்பும். அந்த மிருகத்தை பற்றி நீங்கள் அறிவீர்கள். நாம் மிருகம் அல்ல, தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தராகிய ஆண்டவரை சேவித்து வருகிறவர்கள். அப்படி இருக்க நம்முடைய ஜீவியத்தை நாம் அழுக்காக்கிக் கொள்ளக்கூடாது. இந்த சொப்பனம் பார்த்து வாழ்கிறாங்களே, இவர்களுடைய நிலைமை என்னவென்றால், பாவம் செய்து ஜீவியத்தை அழுக்காக்கிக் கொள்ளுகிறவர்கள். பாவம் செய்து நிறுத்திவிடுங்கள். சொப்பனத்தின் அடிப்படையில் வாழாதுங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வாழுங்கள். ஆண்டவருடைய வசனத்தின்படியே வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். நான் அப்படியே உட்கார்ந்து சிந்திச்சுட்டே இருப்பேன், எனக்கு அப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்படியே கனவு கண்டது போல இருக்கும். நான் கனவாக பார்ப்பதை எல்லாம்
நனவாக்கியே தீர்க்கிறேன். உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? Can you say that you are leading a holy life? உங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இவர்கள், இந்த சொப்பனக்காரர்கள் பாவத்தில் வாழ்ந்து பாவம் செய்து ஜீவியத்தை அழுக்காக்கிக் கொள்கிறார்கள். அடுத்தது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். They reject God's authority. ஆண்டவருடைய அதிகாரத்தை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள். These people are rebellious people. முரட்டாட்டம் உள்ளவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், தேவனுடைய ஆலோசனைக்கு கட்டுப்படாதவர்கள், தங்களுடைய விருப்பம் போல் வாழ ஒப்பு கொடுக்கிறவர்கள். இந்த சொப்பனக்காரர்கள் தேவனுடைய அதிகாரத்தை புறக்கணித்து தள்ளுகிறவர்கள். எவ்வளவு பரிதாபமான நிலைமை! நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு மேலாக வைத்திருக்கிற அதிகாரத்தை புறக்கணித்தால் நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போய்விடும். அது மட்டுமல்லாமல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, என்ன பண்ணுறாங்க? கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள், மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். They say bad things against the glorious ones. தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே மகிமையானவர்களை, மகத்துவமானவர்களை இவர்கள் தூஷிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவங்களுக்கு நல்லது பேச வராது. தூஷணம்தான் இவங்களுக்கு வாயில எப்போதுமே வரும். மற்றவங்களை தூஷிக்கிறதான் இவர்களுடைய தொழில், இவருடைய வியாபாரம். இவர்களுக்கு ஆண்டவருக்கு அடுத்தவர்களை பக்தி விருத்திக்கு ஏதுவானவர்கள் இவங்களுக்கு பேசவே வராது. தூஷணமானது தான் இவங்க வாயில எப்பவுமே வந்துட்டு இருக்கும். இந்த சொப்பனக்காரர்கள் குரூப் இருக்க, இவர்களுடைய நிலைமை இதுதான். இவங்க எப்போதும் தூஷணமாக தான் பேசுவாங்க. அடுத்தவங்களோட வாயை திறந்தாலே எப்பொழுதுமே கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க, அசுத்தமாக தான் பேசுவாங்க, அடுத்தவங்களை முன்படுத்தி தான் பேசுவாங்க, மோசமானது தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட இலக்கணப்படி, முறைப்படி, ஒழுங்குபடி, பக்தியாக, ஒழுக்கமாக, நல்ல பண்போடு பேச தெரியாது. பெரியவங்களை மதிக்க தெரியாது. அடுத்தவங்களை புண்படுத்தாமல் பேச வராது. கெட்ட கெட்ட வார்த்தையாக தான் அவங்களுக்கு பேச முடியும். இந்த சொப்பனக்காரர்களுக்கு நிலவரம் அப்படி இருக்கு. இவர்கள் ரொம்ப பரிதாபமானவர்கள். இவங்க வாழ்க்கையே சொப்பனம் போல முடிய போகுது. அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரியல. அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், தேவனுடைய மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள் முதலாவது. அதுக்கு பிறகு தங்களுக்கு தெரியாதவைகளையும் இவர்கள் தூஷிக்கிறார்கள். இதான் ரொம்ப தப்பான ஒரு நிலைமை. இந்த சொப்பனக்காரருடைய நிலைமை என்ன? தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷிக்கிறார். இவங்க நினைக்கிறாங்க தங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் தெரியும், நிறைய தெரியாது. ரொம்ப தெரியும்னு நினைக்கிறதே பெருமையின் ஆவி, பிசாசின் ஆவி. தங்களுக்கு தெரியாதவர்களை குறித்து தூஷிக்கிறார்கள். உனக்கு தெரியாத பற்றி நீ தூஷிக்கிறதுக்கு தேவை என்ன? ஆண்டவருடைய காரியம் எல்லாம் உனக்கு தெரியுமா? தேவனுடைய வழிநடத்தல் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாமலே எல்லாம் வாயில வந்தபடியே பேசுற, தூஷிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை அது நிமித்தம் துக்கப்படுத்துகிறார்கள். நமக்கு தெரியலையா, அமைதியாக இருப்போம். நமக்கு தெரியாத காரியத்தில் தலையிடக்கூடாது. தெரியாத விஷயத்தில் தலையிட்டு தாறுமாறா தூஷிக்கிறது. உண்மை எதுன்னு உனக்கு தெரியுமா? முதலாவது, do you know what is the truth? உண்மை ஒரு காரியத்தில், ஒரு ஆளை பற்றின விஷயத்தில் உண்மை என்ன உனக்கு எல்லாம் தெரியுமா? Do you know everything? If he says so, I say that you are a devil possessed person. உனக்கு எல்லாமே தெரியும் நீ சொல்றேன்னா, I tell you that you may be the son of Lucifer. லூசிபருடைய மகன் என்று உன்னை நான் அடையாளம் காண்கிறேன். உனக்கு எல்லாம் தெரியாது. நமக்கு நிறைய காரியங்கள் தெரியாது. தெரியாத பற்றி தூஷிக்க கூடாது. ஒரு ஆளை பற்றி தெரியாது. ஆமா, ஒருவேளை உன்னுடைய மகனா இருக்கலாம், உன்னுடைய மகளா இருக்கலாம். உண்மை தெரியாம தூஷிக்க கூடாது. உன்னுடைய புருஷனா இருக்கலாம், உன்னுடைய மனைவியா இருக்கலாம், உன்னுடைய தகப்பனா இருக்கலாம், உன்னுடைய தாயாக இருக்கலாம். You have no right to speak bad of others. தூஷிக்கிறது ஆண்டவர் ஒத்துக்கிட மாட்டார். இந்த சொப்பனக்காரங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. இது தப்பு. இது ஆண்டவர் விரும்பல. அதனால தான் இவங்க செய்கிற தப்பு என்று ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறார். தங்களுக்கு தெரியாதவைகளை குறித்து இவர்கள் தூஷிக்கிறார்கள் என்று தெளிவுபட சொல்கிறார். These people
criticize things they don't understand. Do you understand all things? No. உனக்கெல்லாம் தெரியுமா? What right you got to criticize God's people, man? Who gave you the authority to criticize God's children? You say that you have got right and power to criticize others. Who are you? What have you done for such people? மற்றவங்களுக்காக நீ என்ன செய்தாய்? You are nobody to criticize others. If you don't do so today, others will criticize you tomorrow. இன்னைக்கு நீ மற்றவர்களை தூஷிக்கிறவனாய் இருப்பாயானால் நாளைக்கு உண்மையில் தூஷணம் வரும். மற்றவர்கள் உன்னை தூஷிக்கிற நிலைமைக்கு நீ மாறிவிடுவாய். Stop criticizing others in the name of God. கர்த்தருடைய நாமத்தில் உனக்கு சொல்றேன், மற்றவர்களை தூஷிக்கிறது நிறுத்து. உனக்கு உண்மைன்னு தெரியாது, சத்தியம் எதுன்னு தெரியாது. உலக மனுஷன் அன்னைக்கு சொல்லிட்டான், கண்ணார காண்பது போய் காதார கேட்பது போய் உய்த்து ஆராய்ந்து அறிவதே மெய். உலக எவனோ ஒருத்தன் சொன்னானா, நெருப்பு இல்லாமல் புகை எப்படி வரும்? நெருப்பு இல்லாமல் புகை வராது. ஆண்டவர் சொன்னார், அப்படி பைபிள் இருக்கா? நெருப்பு இல்லாமல் புகை எப்படி வரும் பைபிள் எங்க வசனத்தில் இருக்கா? அப்படின்னா சொல்லு. தூஷிக்கிறத நிறுத்திடு. நீ மற்றவங்களை தூஷிக்க உன்மேல் தூஷணம் இறங்கும். இந்த சொப்பனக்காரங்களுக்கு வேலையை பார்த்தியா? இவர்கள் ரோட்டில் போற அவர்களை பற்றி நான் பேச வரவில்லை. தெருவிலே அள்ளி குப்பை அழுகிற அவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. உலகத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற பேய் பிசாசுகளை நம்புகிற அவர்களை குறித்து சொல்லவில்லை. ஜீவனுள்ள தேவனை பின்பற்றி வருகிற இவர்களை குறித்து சொல்லிக் கொண்டு நிற்கிறேன். இந்த சொப்பனக்காரர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷிக்கிறார்கள். அதை போல நீ இருக்கக்கூடாது. புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். மிருகத்தை போல சுபாவம் உள்ளவர்கள் இவர்கள். இவர்களுடைய சுபாவம் மிருகத்தை போன்ற சுபாவம். They do understand some things, but they understand these things not by thinking but by feeling. The way dumb animals understand things. Dumb animals ஊமை மிருகங்களை போல சரியாக புரிந்து கொள்வதில்லை. ஊம மிருகம் இருக்கு இல்லையா, மிருகம் இப்ப பேசிட்டு இருக்கா, பேசாது. அதுபோல ஊம மிருகத்தை போல உனக்கு விஷயம் புரியாம செயல்படக்கூடாது. புத்தி இல்லாத மிருகங்களை போல தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே கெடுத்துக் கொள்கிறார்கள். உன்னை கெடுத்துக் கொள்ளக்கூடாது, உன்னுடைய ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. மிருகத்தை போல. மிருகம் புத்தி இல்லாத மிருகம். அதுக்கு நிறைய தெரியல. நமக்கு தெரிஞ்சபடி அறிந்த சத்தியத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் அல்லவா? உங்களுக்கு சத்தியம் தெரியும் அல்லவா? அப்படி இருக்க நீங்கள் மிருகத்தை போல நீங்கள் ஏன் உங்களை கெடுத்துக் கொள்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. மிருகத்துக்கு வாழ்க்கை வேற, மனிதனுக்கு வாழ்க்கை வேற. மிருகத்தின் சுபாவம் வேற, மனுஷ சுபாவம் வேற. மிருகத்தை போல நம்ம கெடுத்துக் கொள்ளக்கூடாது. இவர்கள் மிருகத்தை போல சுபாவம் உள்ளவர்களாக தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்று யூதா அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இவங்களுக்கு என்ன கிடைக்குமா இப்படி கெடுத்துக்கிட்டா? இவங்களுக்கு என்ன கிடைக்குமா? அங்க என்ன சொல்றாரு 11ஆம் வசனத்தில்? இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஓ அன்று தான் இவர்களுக்கு ஐயோ. இவர்கள் எந்த வழியில் நடக்கிறார்களாம்? காயூனுடைய வழியில் நடக்கிற கொலைகாரர்கள், பிலேயாமின் வழியிலே கூலிக்காக செய்த வஞ்சக வலையிலே விழுந்தவர்கள், கோராவை எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளானவர்கள், இவங்க கெட்டு போனார்கள் என்று குறிப்பிடுகிறார் யூதா. இவர்களுக்கு ஐயோ என்று தேவன் எச்சரிக்கிறார். ஏனென்றால் காயினுக்கு வழியினா என்னது? சொந்த சகோதரன் தன்னுடைய தகப்பனுக்கு பிறந்த ஒரே தம்பிய வெறுத்து பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு கொலை செய்தான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை போதகன் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? இந்த சொப்பனக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தன்னுடைய சொந்த மாம்சத்தை பகைக்கிறவர்கள். இவர்கள் கொலைகார கும்பல், இவர்கள் கொலைகார கூட்டம். இவர்கள் எந்த நேரத்தில் யாரையுமே கொலை செய்வாங்க. பிள்ளையை கூட கொலை செய்வாங்க, மனைவியை கூட கொலை செய்திருவாங்க, கூட பிறந்தவங்களுக்கு கூட கூட கொலை செய்து விடுவாங்க. கொலைகாரர்கள் இவர்கள். ஆமா, இந்த காயினுக்கு வழியில் நடக்கிறாங்க, நடந்து கெட்டு போயிட்டாங்க. நீ கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இந்த வசனத்தை கொண்டு தேவன் சொல்லி தருகிறார்.
கொலைபாதக ஆவி உள்ளத்தில் இருக்கக்கூடாது, குடியிருக்கக்கூடாது. ரெண்டுல ஒன்று செய்தே தீர்வேன். எனக்கு வழியில நீ வந்தேன்னா, என் வழியில நீ வந்தேன்னா உன்னை ரெண்டுல ஒன்று ஆட்சி போடுவேன், உன்னை கொண்டு போடுவேன், உன்னை உலகத்தில் வைக்க மாட்டேன். அப்படியா? அவனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, அவன் திறப்புலா நடத்துறத பார்த்துடுறேன். இது காயினுடைய வழியிலே நடக்கிறவருடைய புத்தி. இது ரெண்டுல ஒன்று பார்க்கறது. ஐயா, இது கொலைவெறியின் ஆவி. அதுக்கு அடுத்தது பிலேயாமின் வழின்னு சொன்னா லாபம், ஆதாயம் நமக்கு கூடுதல் கிடைக்கிறது. நம்ம ஊழியத்துக்கு வந்தா, கரிக்குளம் சிறுமந்தை ஜெப ஐக்கிய சபையிலே ஊழியத்துக்கு சேர்ந்தால் கிடைப்பதை பார்க்கலும் வெளிநாட்டு பணம் வாங்குகிற சபைகளோடு சேர்ந்தால் அதிக பணம் கிடைக்கும், வசதிகள் கூடுதலாக இருக்கும். இவங்க கூலிக்காக மாரடிக்கிற கூட்டம். அதிக பணம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்க வாங்க, எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு, எங்க சபையில உங்களுக்கு, நீங்க ஒரு பெண்ணு கட்டி உங்க மனைவி உங்களை விட்டு பிரிந்திருக்கிறாங்களா, எங்கள்கிட்ட வந்துருங்க, எங்க சபையில நிறைய பொண்ணுங்க இருக்கு, எங்க பாஸ்டர் கட்டி வச்சிருவாரு. அவர் சொல்லுறவங்க பாஸ்டருக்கு மேரேஜ் லைசன்ஸே கிடையாது. பாஸ்டர் ஒழுங்கா வாழ்ந்தா அது போதுமானது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? கூலிக்காக செயல்பட்ட பிலேயாம் இவன். இந்த ஆட்கள் இருக்கிறாங்களே, எந்த ஆட்கள்? இந்த சொப்பனக்காரங்க. இவங்க கூலிக்காக செயல்பட்ட பிலேயாமை போன்றவர்கள். பாலாக்கரசை வெகுமதி கொடுத்து பிலேயாம் தீர்க்கதரிசி கூப்பிடுறான், இஸ்ரவேல் ஜனங்களை இதை சபிக்கணும் வான்னு. ஆண்டவர்கிட்ட இவன் அனுமதி கேட்கிறான், ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னார். இவன் நான் வரல, ஆண்டவர் தடுக்கிறாருன்னு சொன்ன பிறகு பாலாக்கரசன் இன்னும் அதிக வெகுமதிகளை அனுப்பினான். அதுக்கப்புறம் எப்படியா போயிடணும்னு, ஆண்டவர் நான் எப்படியா போறேன்னு சொல்லி பிறகு ஆண்டவர் சிரிப்போம். இவன் ஒரு ஜோம் பண்ணிட்டு தான் போனான். நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனா வேணும் ஜோம் பண்ணிட்டு போனான். ஆனால் அவன் செத்தது வெட்டுண்டு யுத்தத்தில் செத்தான். பிலேயாமுடைய வழியில் நடக்கிறவர்கள் இவர்கள். பிலேயாமின் வழியில் நடக்கிறவர்கள் கூலிக்காக. நிறைய பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், வசதி கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், உளுந்து கிடைக்கும், டூத் பேஸ்ட் கிடைக்கும், பொருட்களும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். நல்ல கிடைக்குமா? வெளிநாட்டிலிருந்து பணம் வருதான், அதுவும் தருவாங்களாம். கூலிக்காக கூடுகிற ஒரு கூட்டம் இவர்கள். இவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆமா. அடுத்து மூணாவது ஒரு குரூப் இருக்கு. கோராகு எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளானவர்கள். கோராகு மோசையை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்ப அங்க ஒரு கோஷ்டி எழுந்தினாங்க. கோராகு, தாத்தான், அபிராம். அவங்க கூட 28-38 பேர் இல்ல, பொய்ப்பித்தலாட்டம் 250 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு கூட்டம் இல்லையா இந்த கூட்டம்? கோராகின் கூட்டம். இவர்கள் மோசைக்கு விரோதமாக எதிர்த்து பேசினவர்கள். 250 பேர். கோராகு, தாத்தா, அப்புறம் பெரிய கூட்டம் தானே 250 பேர்னா. ஆமா. இவங்க என்ன ஆனாங்க? எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாய் கெட்டு போனாங்க, மண்ணா போனாங்க, மண்ணுக்குள்ள போயிட்டாங்க, உயிரோட மண்ணுக்குள்ள புதைந்து போனார்கள். இப்படி ஒரு கூட்டம் இவர்கள். காயினுடைய வழியில் நடக்கிறவர்கள், பிலேயாமின் வழியில் போகிறவங்க. அதுக்கப்புறம் இவர்கள் யாரு? கோராகு எடுத்து பேசின பாவத்துக்குள்ளாகி நாசமா போனாங்க. அடுத்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் 12ஆம் வசனத்தில் இருக்கு, உங்கள் அன்பின் விருந்துகளில் இவர்கள் கரைகளாய் இருக்கிறார்கள். These people are like dirty spots among you. They bring shame to you. பாருங்க, இப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க? அன்பின் விருந்துகளிலே கரைகளாக இருக்கிறார்கள். அதான் அன்பின் விருந்து வேண்டாம். கரை பிடிச்சவங்களை வச்சு ஒரு அன்பின் விருந்து தேவையில்லை. அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருக்கிறவர்கள் இவர்கள். நீங்க இதுவரையிலும் அவர்கள் என்று கேள்விப்பட்டீர்களா? இப்பொழுது இவர்கள் என்று ஒரு செய்தி இங்கே துணித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் யார் என்றால் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் தான். ஆனால் அன்பின் விருந்திலே கரைகளாக இருந்தவர்கள். அன்பின் விருந்தில் ஒழுங்காக, ஒழுக்கமாக, பக்தியாக, பரிசுத்தமாக செயல்பட்டவர்கள் அல்ல. அன்பின் விருந்தில் கரைகளாக இருந்து செயல்பட்டவர்கள். அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள எந்த பயமும் கிடையாது. எந்த பயபக்தியோ இல்லாதவர்கள். These people are like dirty spots among you. They eat with you and have no fear. உங்க கூட விருந்து சாப்பிடுவாங்க, ஆனா ஒரு பயம் இல்லை. நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் வைக்கிறேன். இந்த உலக வாழ்வில் நம்ம சில காரியங்களுக்கு பயப்படணும். விஷ ஜந்துக்களுக்கு பயப்படணும், துஷ்டர்களுக்கு பயப்படணும். இப்படியெல்லாம் சில காரியம் இருக்கு.
நான் எல்லாம் எவருக்கும் பயப்பட மாட்டேன். அப்படியா? நீங்கள் யாருக்கு பயப்படா இருந்தாலும் முதலாவது ஆண்டவருக்கு பயப்படணும். யூ மஸ்ட் ஹேவ் எ ஃபியர் அபவுட் காட். நம்பர் 1. நம்பர் 2, யூ மஸ்ட் ஹேவ் எ பேரண்டல் ஃபியர். பெற்றோரை குறித்த ஒரு பயம் உனக்கு இருக்கணும். அப்பா அம்மா என்ற ஒரு பயம் இருக்கணும். இந்த பயம் இல்லாமல் ஆக்குறது யாருன்னா பெற்றோர் தான், தாயும் தகப்பனும் தான். பிள்ளைகள் ஒரு கழுத்தில் வளர்ந்த உடனே அவங்க தோலை கையை போட்டு அவங்க கூட, பாப்பா அம்மாவும் மகளும் ஒன்றா, அம்மாவும் மகளும் ஒன்றா இல்லை, அப்பாவும் மகனும் ஒன்றா இல்லை. தம்பி வெளியே கடைக்கு போயிருக்கிறாங்க, தம்பி வெளியே கடைக்கு போயிருக்கிறாங்களாம், அவ்வளோ அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்களாம். அடோ நீங்கள் ரொம்ப சூப்பர் ஸ்டாராக இருப்பீங்க போல இருக்க. அது எப்படி உங்கள் தம்பின்னா மகனை வச்சு ரொம்ப செல்லமாக பேசுகிறாங்களா? அடட்டா, பாப்பான்னு உங்கள் பொண்ணை சொல்கிறல தப்பு இல்லை, தங்கச்சின்னு சொல்லாமல் இருக்கிறீங்க பாருங்க, அதுவும் அந்த மட்டுக்கும் நல்லதாக போச்சு. ஆள் மாறாட்டம் பண்ணாமல் இந்த ஆட்கள் என்ன செய்கிறாங்களோ, அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருக்கிறார்கள், பயம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு பயம் கிடையாது. வாத்தியாரை பற்றி மாணவர்களுக்கு பயம் இல்லை, புருஷனை பற்றி மனைவிக்கு ஒரு பயம் இல்லை. எல்லாம் நினச்சிருக்கிறேன், மனைவிக்கு புருஷனை பற்றி ஒரு பயம் இருக்கணும்னு பைபிளில் நான் படிச்சிருக்குமா? உனக்கிட்ட பைபிள் இருக்குல்ல, உனக்கு தமிழ் தெரியல, பைபிள் படிச்சிருக்குது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிச்சுப்பார், அங்கே எழுதியிருக்கு, மனைவியானவள் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள், அப்படி எழுதியிருக்கு. போடா போடாவா அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் அப்படி பேசுனா அது தப்பு தான். இவர்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருக்கிறவர்கள், இவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. தாயை பற்றி ஒரு பயம் இல்லை, தகப்பனை பற்றி பயம் இல்லை, ஆசிரியரை பற்றி ஒரு பயம் இல்லை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பற்றி ஒரு பயம் இல்லை. இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்களாமே, அவங்களுக்கு யாரை கண்டு எந்த பயம் இல்லையாமே. அப்படியா? ஓஹோ, இவங்களுக்கு என்ன வச்சிருக்கு, ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்லித்தாரேன், கொஞ்ச நேரத்தில் கவனிங்க. அன்பானவர்களே, இவர்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருக்கிறார்கள், பயமின்றி விருந்து உண்ணுகிறார்கள். அடுத்து 3வது, இவர்கள் யார் என்றால் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். They don't need any shepherd. இவர்களுக்கு மேய்ப்பன் தேவையில்லை. இவர்கள் கூடுவார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள், விருந்து சாப்பிடுவார்கள். அவங்களுக்கு யாரை பற்றி எந்த பயமும் இல்லை. அவங்க தங்களுக்கு தாங்களே மேய்த்துக் கொள்வார்கள். நாங்களே எங்களுக்கு மேய்ச்சிக்கிட்டுருங்க, எங்களுக்கு தான் பைபிள் தமிழில் இருக்குல்ல, நாங்களே பைபிள் படிச்சுக்கிட்டோம், நாங்களே பாட்டு பாடுறோம். தப்பு தப்பாக ராகத்தை பாடுவாங்க, வசனத்தை தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. வசனத்தின் பாடி வாழணும்னா ஒரு தெளிவும் கிடைக்காது, குழப்பம்தான். நாங்களே படிச்சுக்கிட்டோம். இது என்ன கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் நீங்கள் பிஏ எம்ஏ படித்த கதை போலையா? கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு உத்தியோகத்துக்கு போனால் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் பள்ளிக்கூட நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பிஏ முடித்தேன், எம்ஏ முடித்தேன், எம்ஃபில் முடித்தேன்னு வந்த ஒருத்தருக்கு நான் வேலை கொடுத்தது சரித்திரம் இல்லை. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுக்கு அவ்வளோ மரியாதை கிடையாது. இப்போ தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். எங்களுக்கு பைபிள் படித்தா புரியுதில்ல, எங்களுக்கு பாட்டு தெரியுதில்ல, இனி என்ன வேணும்? ஆடி மேய்க்க முடியாது. ஆடை மேய்க்கிறதுக்கு ஆண்டவர் மேய்ப்பரை ஏற்படுத்தி இருக்கிறார். இவர்கள் இந்த கூட்டத்தார் யாருன்னா தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் பாஸ்டர், நீங்கள் சொல்றது புரியுது, நீங்கள் எங்களுக்கு சொல்லி தராமலே எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் பைபிளை படித்தே அப்படியே வாழுகிறோம். வாழல, விஷயமே அடிப்படையே தப்பு, அடிப்படையே தப்பு. அந்த காலத்தில் ஒரு மனுஷன் சொன்னார், குரு இல்லா வித்தை பால். குரு இல்லா வித்தை பால்னா வாத்தியார் இல்லாமல் படித்து கொடுத்தா சரி வராது. நானே கீபோர்டு படிக்க போகிறேன், பார்த்துக்கிடுங்க. இதை பாருங்க, சரி நிசனா சானிதாபமாகரீசரகபசா, அப்படி கிடையாது. அப்படி கர்நாடிக் நோட்ஸ்லையும் கிடையாது, இங்கிலீஷ் நோட்ஸ்லையும் அப்படி சிடிஎஃப்ஜிபி ஏபி எல்லாம் கிடையாது. அது முறைப்படி கற்றுக்கிடணும், அப்போ தான் பாட்டுக்கு வாசிக்க முடியும். எனக்கும் வாசிக்க தெரியுங்க. நீங்கள் யார்கிட்ட படிச்சீங்க? நாங்கள் யார்கிட்டையுமே படிக்கலை. நீங்கள் கொஞ்சம் வாசித்து காட்டுங்க பார்ப்போம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். நீங்கள் கொஞ்சம் வாசித்து காட்டுங்க பார்ப்போம். அது வராது. என்ன வாசிப்பீங்களா? எப்படி என்ன வாசிப்பீங்களா? சரிகம பதனிசவா, சரிகம பதனிசா எந்த பைத்தியக்காரனும் வாசிப்பானே, அதான் படிக்கிறது. ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு இவர்கள் தங்களுக்கு தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டத்தார் இவர்கள். யாரு இவர்கள்? தங்களுக்கு தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், காற்றுகளால்
அலையில் ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள், காத்துல ஓடுதில்லை, மழை பெய்யாத மேகங்கள். மழை பெய்யணும்னு தோணும், ஆனா மழை பெய்யாது. தண்ணீரற்ற மேகங்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். இவர்களால் எந்த பிரயோஜனமும் யாருக்கும் வரப்போறதில்லை. பிள்ளைகளுக்கும் வராது, மற்றவங்களுக்கும் வராது, குடும்பத்துக்கும் வராது, சபைக்கும் வராது, தேசத்துக்கும் வராது. தண்ணீரற்ற மேகங்கள் இங்கு அங்கு ஓடி என்ன பிரயோஜனம்? தண்ணீரற்ற மேகங்கள் இவர்கள். இவர்களால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் வரப்போறதில்லை. இவர்களால் யாருக்கும் ஒரு முன்னேற்றம், ஒரு ஆசீர்வாதம் வராது. மழை இல்லாத மேகமா, இந்த மேகம் இங்கு அங்கு அலைஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். இவர்கள் அப்ப தண்ணீரற்ற மேகங்கள். அதுக்கு பிறகு இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள். யாரு இவர்கள்? இந்த ஆட்கள் இருக்கிறாங்களே, இவங்க யாருன்னு வேதம் சொல்லுகிறது? இவங்க இலையுதிர்ந்து கனியற்று. 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. அது என்ன இருக்கு? They are like trees that have no fruit at harvest time and are pulled out of the ground, so they are twice dead. இந்த தமிழ் வார்த்தை தான் அது இங்கிலீஷோட ரொம்ப பலமா இருக்கு. இலை உயர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள். சரியா? யாரு இவர்கள்? இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 13ஆம் வசனத்தில் என்ன இருக்குன்னா, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற கடல், அமளியான கடல் அலைகள். அவமானங்களை நுரை தள்ளுகிறவர்கள் இவர்கள். இவங்களுக்கு வேலை என்னன்னா, like the dirty foam on the wild waves in the sea, everyone can see the shameful things they do. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா, இங்கிலீஷ் பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். இவங்க யாருன்னா, தங்களுடைய அவமானங்களை நுரை தள்ளுகிறவர்கள். பாருங்க, இவங்க அவமானங்களை நுரை தள்ளுகிறவர்கள் என்று இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. Everyone can see the shameful things they do. இவங்க செய்கிற அவமானங்களை எல்லாருமே பார்க்கலாமா? அப்படி இருக்குமா இவர்கள்? இப்படி இவர்கள் இருக்கிறார்களே. நீங்க எப்படி இவர்கள் தானா? இந்த லிஸ்ட்ல வர நீங்க தானா? உங்களை பத்தி தானே எழுதி இருக்குதுல? Is it about you people? உங்களை பத்தி தானே இருக்கு. ஆமா, இவர்கள் தான் இவர்கள். நீங்க நேற்றைக்கு வர அவர்கள் 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 நினைத்தீங்களா? இன்றைக்கு தானே இவர்களை பற்றி சொல்றேன். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிறவர்கள். இவங்களுக்கு நார்றதும் மணக்கிறதும் தெரியாது, வாசனை இல்லாதவர்கள். வீடு வீடா போய் என் புருஷன் சரியில்லை, என் புருஷனுக்கு தெம்பு இல்லை, என் புருஷனுக்கு சம்பாத்தியம் இல்லை, என் மாமியார் சரியில்லை, என் நாத்தனார் சரியில்லை, என் குழந்தைனார் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை. இப்படி அவமானங்களை நிறைத்துள்கிறவர்கள். என் பொண்ணு சரியில்லை, என் பையன் சரியில்லை, எது தவறானது, எது அசுத்தமானது, எதை நம்ம வெளியே சொல்லக்கூடாதுன்னு உள்ள ஒரு தெளிவே இல்லாத ஒரு கூட்ட மக்கள், அவமானங்களை நுரைத்தள்ளுகிறவர்கள். இவர்களுக்கு என்ன பரிசு கிடைக்குமா? இவர்களுக்கு ஒரு பரிசு கிடைக்க போகிறது. 13 கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது, a place in the blackest darkness has been kept for them forever. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவனிக்கிறீர்களா? இப்படிப்பட்டவர்களுக்காக என்ன இடம் இருக்கா? என்றென்றைக்கும் உள்ள காரிருள். நீங்க இவ்வளவு காலம் ஆண்டவரை பின்பற்றதும், பாடுறதும், படித்ததும், ஞானஸ்நானம் பெற்றதும், சபைக்கு வந்து தேவனை ஆராதித்ததும் என்னென்னைக்கும் உள்ள காரிருள் பங்கடையத்தானா? Do you have understanding? உங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கிறதா? ஆண்டவர் உங்களுக்கு தெளிவை தருவாராக. இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை பின்பற்றினீர்களே, இத்தனை பாடுகளையும் பட்டீர்களே, நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்கள். ஓ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ், புத்தி இல்லாத சபையின் மக்களே, நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணிவிட்டு மாம்சத்திலே முடிக்கப் போகிறீர்களோ? இவர்கள் பரிதாபமான ஒரு நிலைமை அடைய போகிறார்கள். இவர்களுக்காக என்னென்னைக்கும் உள்ள காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு கூட உங்களுக்கு பங்கு வேணுமா? இவர்களோடு கூட தான் நீங்க பங்கடைய விரும்புகிறீங்களா? இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு உங்களை ரட்சித்தாரா? உங்களை ஞானஸ்நானப்படுத்தினாரா? இதற்காகத்தான் தேவன் உங்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்தாரா?
காரிருள் பங்கடைத்தான் கர்த்தர் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டாரோ? சற்று சிந்தித்துப்பார். இந்த மக்களைப் போல நீ இருப்பாயானால் எவ்வளவு பரிதாபம். அதுக்கு பிறகு இன்னும் இவங்களை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா 16ஆம் வசனத்தில் இருக்கு, இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள். These people always murmur, they complain and find wrong in others. இவங்களுக்கு வேலை என்னன்னா முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள் இவர்கள். நான் திருப்பி சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் திட்டம் தெளிவாக உங்களோடு இந்த பகுதியை கொண்டு பேச சொன்னார். அதனால தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இவர்கள். How about you? உங்களை பற்றி எப்படி? நீங்க முறுமுறுக்கிறது உண்டா? நாங்க எல்லாம் இப்ப முறுமுறுக்கிற நிறுத்திட்டோம். இப்ப எல்லாம் முறுமுறுக்கிற முன்னாலதான் எங்களுக்கு சரியா வசனம் தெரியாது முறுமுறுத்துட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் நிறுத்திட்டோம். அப்படி யாரா இருக்கிறீங்களா? முறுமுறுக்கிறத நிறுத்திட்டீங்களான்னு கேட்கிறேன். யாரா தூங்குறீங்களா? இல்ல இல்ல. யாரா தூங்குனா பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி கொடுத்தா அவங்க நல்லாவே தூங்குவாங்க. நான் சொல்றது கவனிங்க. என்ன சொல்கிறேன்? முறுமுறுக்கிற நிறுத்திட்டீங்களா? இங்க ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்களா? இவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறாங்களா? அடுத்து முறையிடுகிறவர்களா? முறையிடுகிறவர்கள்லாம் எப்போதுமே அப்படி இப்படி, இது இங்க இப்படி ஆகும், அங்க அப்படி ஆகும், இங்க ரோடை அடைச்சி போட்டாங்க, இங்க பாதையை மூடி போட்டாங்க, எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு வெண்ணி இல்லை. ஆல்வேஸ் கம்ப்ளைனிங், ஆல்வேஸ் பிளேமிங் அதர்ஸ். மூன்றாவது தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாக இருக்கிறார்கள். ஐயா, இதுதான் பெரிய தப்பு. தங்களுடைய மனது மாம்சம் விரும்பினபடியே வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயுள் பிழைத்திருக்கிறேன். நாட் ஐ பட் கிரைஸ்ட். நான் அல்ல, கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. இந்த ஆட்கள் தங்களுடைய மாம்சத்தின்படியே நடக்கிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள். ஐ எம் சாரி, யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் டுடே. இந்த ஜனங்கள் ரொம்ப மோசமானவங்க. இவங்க எப்படிப்பட்டவர்கள்? இச்சைகளின்படியே நடக்கிறார்கள். வாய் இருமாப்பானவர்களை பேசும், பெருமையானவர்களை, திமிர்த்தண்டித்தனத்தை பேசுகிறது, தாறுமாறானவர்களை பேசுகிறது. அதுக்கு பிறகு தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். முகஸ்துதி பேசுவாங்க. பிரதர் பிரதர், நான் இன்னார் பேசுகிறேன் பிரதர், நீங்கள் எனக்கு செய்த உதவியை பற்றி ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், இப்போ எனக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்குது பிரதர், ஆனால் எங்களை சபை விட்டு போங்கன்னு வெளியே அனுப்பிட்டாங்க பிரதர். முகஸ்துதி போடுறாங்களாம். அப்படியா? இவர்கள் தாறுமாறானவர்கள், தெளிவில்லாதவர்கள். இவருடைய வாயில் வந்ததெல்லாம் பேசும், பெருமையானவர்களெல்லாம் பேசும். அடிச்சிருவேன், பிச்சிடுவேன், வச்சிருவேன், கொன்னிருவேன், புதைச்சிருவேன், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன், நீங்கள் திறந்ததை பார்த்துருவோம். இவருடைய வாய் இருமாப்பானவர்களை பேசும். தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். ஆனா இப்படியெல்லாம் இவர்கள் இருக்கிற வேளையில நீங்க என்ன செய்யணுமா? நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி பைபிள்ல ஒரு பட்டியல் இருக்கு. அதை நீங்க செய்தா போ. 20ஆம் வசனத்தில் இருக்கு, நீங்களோ பிரியமானவர்களே பரிசுத்த விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அதுக்கு முன்னால ஒரு விஷயம் இருக்கு. இந்த இவர்கள் பட்டியல் முடிந்து விடவில்லை. 19ஆம் வசனத்தில் இவர்கள் இன்னும் பின்தொடர்கிறார்கள். இன்னும் ஒரு குரூப் இருக்கிறாங்களாமே. இவர்கள் யார்? இவர்கள் நிலைத்து நிற்கிறவர்கள் அல்ல, பிரிந்து போகிறவர்கள். These are the people who divide you. They are not spiritual because they don't have the spirit of God. இவர்கள் பிரிந்து போகிறவர்கள். இவர்கள் நிலைத்திருக்க மாட்டாங்க, ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. பிரிந்து போகிறவர்கள். இவர்கள் யார்? பிரிந்து போகிறவர்களா? நீங்க ஏன் போனீங்க? இவங்களுக்கு கொள்கையே அப்படி, இவங்களுக்கு தன்மையே அப்படி. இவங்க ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க போறதும் இல்லை. இவர்கள் பிரிந்து போகிறவர்கள். அடுத்து ஜென்ம சுபாவத்தார், கார்னல் மைண்டட் பீப்புள். இவங்க சுய இஷ்டத்தின்படியே வாழ்ந்து தங்களை மாம்சம் விரும்பினபடி வாழ்றாங்க. ஜென்ம சுபாவம் மாறல. பொய் பித்தலாட்டம் மாறிட்டா. மிஸ்டர் ஜென்ரல் மேன், கேன் யூ சே தட் யூ ஸ்டாப் டெல்லிங் த லைஸ்? எவ்வளவு பொய், அப்பட்டமான பொய்கள், பித்தலாட்டங்கள், உண்மை குறைவானவைகள், ஒழுக்கம் கெட்டவைகள். ஜென்ம சுபாவம் மாறிட்டா. இவர்கள் யாருன்னு சொன்னா பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தில் வாழ்கிறவர்கள், ஆவி இல்லாதவர்கள். எங்களுக்கெல்லாம் ஆவி இருக்குதுங்க. எங்க இருக்குது? பரிசுத்தாவியான உங்களுக்குள்ள இருக்கிறாரா? பரிசுத்தாவிய ஒரு கோஷ்டி பெறல இவர்கள்.
இன்னொரு கோஷ்டி பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவை இழந்து போயாச்சு. இப்ப இவர்கள் யாருன்னு சொன்னா ஆவி இல்லாதவர்கள். இப்ப இவர்களை போல நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? Do you have the Holy Spirit? யாருக்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார்? ஹல்லேலூயா. இவர்களை போல இருந்தா தொலைஞ்சு போச்சு. நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா பரிசுத்த விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். நம்பர் 3, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்பர் 4, நித்திய ஜீவனுக்காக நீங்கள் காத்திருங்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள காத்திருங்கள். லெட் மீ ரிப்பீட். திரும்பி சொல்றேன், கவனிச்சுடுங்க. பரிசுத்த விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். நாங்க ஜெபம் பண்றோம். தூங்கி விழுறீங்களா? பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் தேவ ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆவியான வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை பெற நீங்கள் காத்திருங்கள். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டிய அவசியம். இவர்கள்னு ஒரு பெரிய பட்டியலை பார்த்துட்டு நம்ம இவர்களோடு போனா கெட்டு போவோம், அழிந்து போவோம். எந்தென்னைக்கு உள்ள காரிருள் தான் நம்ம அடைய வேண்டியதாகிரும். நம்ம நித்திய ஜீவனை பெற வேண்டும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பரலோகம் வரணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு போகணும்னு ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா? நாங்கள் நரகத்துக்கு போனால் உங்களுக்கு என்னன்னு கேட்குறீங்களா? பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கேட்பாங்க, நாங்கள் ஃபெயிலானா உங்களுக்கு என்ன? பிள்ளைகளே, நீங்கள் ஃபெயிலானா பெற்றோருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்களை கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பெற்றோம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எங்கள் பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு என்றால் பெற்றோருக்கு அது வருத்தமாக இருக்கும், துக்கமாக இருக்கும், பாரமாக இருக்கும். பிள்ளைகளை பெறாதவங்களுக்கு அப்படி ஒன்றும் இருக்காது. ஆமாம், பிள்ளை பெற்றவங்களுக்கு தான் பிள்ளைகளை பற்றின பாரமும் வேதனையும் வருத்தமும் தெரியும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் நித்திய ஜீவனை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. இவர்கள் ஒரு பட்டியல் இருக்கு பார்த்தீங்களா? பயங்கரமான கோஷ்டியப்பா. இந்த கோஷ்டியை கூட நமக்கு பங்குமில்லை, பாவம் இல்லை. ஹல்லேலூயா. இவர்களோடு நமக்கு எந்த ஐக்கியமும் இல்லை, உறவும் இல்லை. நம்ம ஜீவியத்தை பாதுகாத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு வழி தேடுவோம். ஹல்லேலூயா. கடைசியாக இங்க ஒரு கூட்டம் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் பார்த்ததில்லை அல்லவா? உங்களுக்கு நான் இவர்கள் யார் என்று சொல்ல போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் இங்கே ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள், பரலோகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க யாருன்னு சொல்லிட்டு அங்க மூப்பர்களில் ஒருவர் கேட்கிறார், இவங்க யாருன்னு. மூப்பர்கள் எத்தனை? 24 மூப்பர்களா? இந்த மூப்பர்கள் ஒருத்தன் கேட்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 7:13 வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? இப்படி ஒரு கேள்வி எழும்புகிறது. பர்வத்திலையும் கேள்வி கேட்பாங்களோ? ஆமாங்க, கேட்பாங்க. வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? கர்த்தருக்கு மகிமை. One of the elders asked me, who are these people in white robes? Where did they come from? இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஹல்லேலூயா. இவங்க யாரு? இவங்க யாரு இங்க நிக்கிறாங்க? இவங்க யாரு? எங்கிருந்து வந்தாங்க? உடனே பதில் சொல்லப்படுகிறது, ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். அது என்ன? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஹல்லேலூயா. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டி ஆறுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள் பரலோகத்தில். மூப்பர்ல ஒருத்தர் கேட்கிறார், இவங்க எல்லாம் யாரு? எங்கிருந்து வந்திருக்கிறாங்க? அது உமக்கே தெரியும். ஹல்லேலூயா. இவங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்கன்னு உமக்கே தெரியும் என்று பதில் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்க என்ன பதில்? These are the ones who have come out of the great suffering. They have washed their robes with the blood of the Lamb and they are clean and white. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் தூய்மையா இருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். அதனால் இவங்களுக்கு என்ன கிடைக்குமா? இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள்.
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். Now these people are before the throne of God. They worship God day and night in His temple, and the one who sits on the throne will protect them. They will never be hungry again. They will never be thirsty again. The sun will not hurt them, no heat will burn them. Hallelujah. God will wipe away every tear from their eyes. தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. இவங்க யாரு? மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த உபத்திரத்தையும் வேதனை கண்ணீரையும் வருத்தத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தைரியமாயிருங்கள், உறுதியாயிருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். ஒரு நாள் வருகிறது, அந்த நாள் மிக சமீபம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான தாமே உங்கள் கண்ணீரை துடைப்பார். எனக்கு கண்ணீர் துடைக்கிறதுக்கு யாரும் இல்லை. நோபடி இஸ் அவைலபிள். ஏன் கண்ணீர் துடைக்க உங்களால் முடியாது? உங்களுடைய கண்ணீரை தேவன் ஒரு நாளில் துடைப்பார். நாங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ வேதனையும் துன்பத்தையும் அனுபவிக்கணும்னு எங்களுக்கு தலையெழுத்துன்னு உள்ள வார்த்தையை மறந்துடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சோகத்தையும் வேதனையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டு பெருமூச்சோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் தாமே உங்கள் கண்ணீரை துடைப்பார். I rejoice in my spirit. ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியில் நான் களி கூறுகிறேன். எங்களுக்கு ஆறுதல் சொல்லுக்கு ஆள் கிடைக்கல. எங்களை வேதனைப்படுத்துறதுக்கு தான் ஆட்கள் ரொம்ப இருக்கிறாங்க. இந்த இவர்கள் பட்டியல் இருக்குது அல்லவா? இந்த இவர்கள் பட்டியல். ஆனா இங்கே பரலோகத்திலே இருக்கிறார்கள் ஒரு கூட்டம். இவர்கள் யார்? எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்? மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியார் இடத்திலே தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். They are pure and clean in their lives. ஹல்லேலூயா. இனி இவர்கள் பசி அடைவதில்லை, தாகமடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் அண்டைக்கு ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை நடத்துவார். ஹல்லேலூயா. It will be a day of rejoicing. சந்தோஷப்படுகிற ஒரு நாள். இங்க உலகத்திலே எல்லாம் உல்லாசமாய் இன்பமாய் ஆடம்பரமாய் சுகபோகமாய் வாழ்ந்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் உலகத்தில் சுகபோகமாய் வாழ்ந்தோம், பணக்காரர்களாக வாழ்ந்தோம், பெரிய வசதி வாய்ப்போடு வாழ்ந்தோம். எங்களுக்கு தெரியாது. உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லாதபடிக்கு நம்ம இந்த உலகத்தில் துன்பங்கள் பாடுகள் ஒரு துன்பங்களை அடைந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வந்து சேருங்கள். இந்த தேவ வார்த்தை உங்கள் உள்ளத்தை புதுப்பிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும், ஜீவனை தரட்டும். இப்படிப்பட்டவர்களாக நீங்கள் வாழ உங்களை மறுபடியும் அர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.